மேடம் இன்னைக்கு மட்டும் 6500 கோடி ரூபாயை இன்னைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1,31,00,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6500 கோடி ரூபாய் இன்னைக்கு மட்டும் ரிலீஸ் ஆயிருக்குது. மேடம் சொன்னாங்க, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, பீகாரோட கம்பேர் பண்ணி இதை வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு சில காரணங்களை பட்டியல் போட்டிருக்காங்க. பீகார் மதுவிலக்கு, மது இல்லாத மாநிலம் அப்படி. அதெல்லாம் ஏற்கக்கூடிய விமர்சனம்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக சார். எங்கள் மரியாதைக்குரிய தமிழிசை மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பீகாரில் நடந்த விஷயத்தையும் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற மகளிர் உரிமை தொகையும் கம்பேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அது வந்து முதலமைச்சருடைய வேலைவாய்ப்பு திட்டம், பெண்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். இது வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி 2021 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. இது திட்டம் கிடையாது. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பீகாரில் மட்டும் இல்லை, மகாராஷ்டிராலையும் பெண்களுக்கு தொழில் முனைவோருக்கான இந்த திட்டம் இருக்குது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு 94,000 பெண்களை வந்து லட்சாதிபதியாக ஆக்கணும் அப்படின்ற அந்த திட்டம் இருக்கு. உரிமை தொகையை திட்டமாக அரசு மாத்திருச்சு. இல்ல, இத நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. இப்போ 5000 கொடுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லல. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்க, வந்த உடனே நீங்க அதை நிறைவேற்றல. 28 மாதங்கள் கழித்து தான் நீங்க அதை நிறைவேற்றுறீங்க. அந்த 28 மாதத்துல 2023 செப்டம்பர்ல தான் நீங்க அதை ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப 28 மாதங்கள் விடுபட்டது. அந்த விடுபட்ட அமௌண்ட்டையும் கொடுங்கன்னு தான் சொல்றோம். ஒண்ணு. இன்னொன்னு, எந்த நீங்க 2021க்கு அப்புறம் கோடை காலமே வரலையா என்ன? இது தேர்தல் கால நிதி, கோடைக்கால நிதி கிடையாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து உண்மையாகவே மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா அதுக்கப்புறம் கொடுத்துருந்துருப்பீங்க. இன்னொரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கப்புறம் கொடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2023 வந்து கொடுக்குறீங்க, 2024 தேர்தல் நடக்குது. அந்த பீரியட்ல இந்த மக்கள் உரிமை தொகை நிறுத்தப்பட்டதா? நிச்சயமா இல்லை. அந்த பீரியட்லையும் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் தேர்தலுக்கான ஒரு வியூகமாக தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. என்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சாரோ மதுராந்தகத்தில், அதுக்கப்புறம் திமுக வந்து ஒரு தேர்தல் பயத்தில் இருக்காங்க. எப்படி வந்து மாணவர்கள்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் ஃபீவரில் இருப்பாங்க, அது மாதிரி திமுக இன்றைக்கு வந்து எலெக்ஷன் ஃபீவரில் இருக்காங்க. ஏன்னா 5 வருஷமாக என்ன மாதிரியான ஆட்சியை கொடுத்தாங்கன்னு அவங்க என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் அவங்களுடைய உள் மனசுக்கு தெரியும். செல்ஃப் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ ஜனவரி 23க்கு அப்புறம் இந்த கூட்டணி பலமாக அமைந்த அப்புறமா வந்து அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குது, தேர்தல் தோல்விக்கான ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை எப்படி சரி கட்டணும்னு யோசிச்சு இன்றைக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம். இந்த 5000 ரூபாய் தேர்தல் களத்தில் டிஎம்கேவுக்கு பாசிட்டிவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. எங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு. இந்த 11 ஆண்டு காலம் நாங்க மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் பாஜக கொண்டு வந்திருக்கு. நாங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம். திமுக பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த 5000. அவங்க நினைக்கிறாங்க பணம் கொடுத்தால் பெண்கள் வந்து ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 5000 ரூபாய் வாக்குகளாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. நிச்சயமாக இல்லை. நீங்க ஏன்னா தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிறைய இருக்கு. ஈவன் ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்க மாணவிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு பாதுகாப்பான மாநிலமாவே இன்னைக்கு இல்லை தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது நீங்க 5000 கொடுத்தா பெண்கள் வந்து மனசு மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா? பணத்தை விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அவர் சொன்னாரு, மாணவி விடுதிகள் தோழி விடுதிகள் இது பண்ணிருக்காங்க. அது வந்து மத்திய அரசாங்கத்தினோட திட்டம். அவருக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஓகேவா? அதை தான் நீங்க செயல்படுத்துறீங்க. நீங்க எப்பயுமே ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க, எப்பயுமே காப்பி பண்ணுவீங்க. அதுல இதுவும் ஒண்ணு. ஓகே, நீங்க எது பண்ண அரசாங்கம் எங்கேயாச்சும் கட்டி இருக்கா? இல்ல பிஜேபி நிறைய இடங்கள்ல கட்டி இருக்காங்க, இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு தோழி விடுதிகள் திட்டத்துல மத்திய அரசு பங்கு இருக்கா? ஒன்றிய அரசு பங்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கு சார், நிச்சயமா இருக்கு.
நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறேன், டேட்டா கொடுக்கிறேன். திட்டம் இது. இல்ல 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 இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். பங்களிப்புலாம் இருக்கதா செய்யுது. நீங்க முதல்ல ஆர்டிஐ போட்டு பாருங்க. நீங்க சும்மா இப்ப வந்துட்டு இருக்கல பாத்து சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. சரி இருங்க, பிரேக் அப்புறம் பாத்து சொல்லுவாங்க. சரி சொல்லி முடிச்சிருங்க. என்ன நீங்க கேட்ட கேள்வி நீங்க பண்றீங்க. 5000 கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக இந்த முறை திமுக வெற்றி பெற முடியாது.